வணக்கம். ஒரு கதை கேட்கும்போது இல்ல ஒரு படம் பார்க்கும்போது நாம ஏன் சில சமயம் நம்மளையே மறந்து அதுக்குள்ள மூழ்கி போறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நல்ல கதை எப்படி நம்ம மனச புடிச்சு உழுக்குது, சில சமயம் நம்ம நம்பிக்கைகளையே மாத்தி போடுது. இன்னைக்கு வில் ஸ்டோர் எழுதின தி சயின்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை ஆழமா பார்க்க போறோம். உங்களுக்காகவே நாம எடுத்திருக்கிற இந்த நோட்ஸ்ல இருந்து ஒரு கதை எப்படி நம்ம மூளையோட மொழியில பேசி நம்மள கட்டி போடுதுங்கிற அறிவியல புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். வாங்க இத பத்தி இன்னும் விரிவா பேசுவோம். ஆமா. இது வெறும் எழுத்தாளர்களுக்கான ஒரு டெக்னிக்கல் மேனுவல் கிடையாது. நாம ஏன் கதைகளை இவ்வளவு நேசிக்கிறோம், அது எப்படி நம்ம உலகத்த பாக்குற விதத்தையே தீர்மானிக்குதுன்னு புரிஞ்சுக்க இது ஒரு சாவி மாதிரி. நாம யாருங்கிறத நமக்கே சொல்லிக்கிற கதைகள்ல இருந்து, நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம குடுக்கிற அர்த்தம் வரைக்கும் எல்லாத்துலயும் கதைகளோட பங்கு இருக்கு. சரி, புத்தகத்துல இருக்கிற ஒரு ஆச்சரியமான ஐடியாவோட ஆரம்பிக்கலாம். அது என்னன்னா, நம்ம மூளை யதார்த்தத்தை அப்படியே பார்க்கறது இல்ல, அது யதார்த்தத்தை உருவாக்குது. ஆசிரியர் இத ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மாயத்தோற்றம், அதாவது கண்ட்ரோல்டு ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்றாரு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. யோசிச்சு பாருங்க. நம்ம கண்கள், காதுகள் எல்லாம் உலகத்துல இருந்து ரொம்ப குறைவான தகவல்களை தான் மூளைக்கு அனுப்புது. உதாரணத்துக்கு நம்ம கண்கள்ல ரொம்ப சின்ன ஒரு பகுதி தான் ஹை டெஃபினிஷன்ல பாக்குது. மத்ததெல்லாம் ரொம்ப மங்கலா தான் தெரியும். ஆனா நம்ம மூளை இந்த சின்ன சின்ன துணுக்குகளை வச்சு இடைவெளிகளை நிரப்பி ஒரு முழுமையான தெளிவான உலகத்தை நமக்குள்ள உருவாக்குது. இதுதான் விஷயத்தோட மையம். இந்த கான்செப்ட் கதை சொல்லலுக்கு நேரடியா சம்பந்தப்பட்டது. கரெக்ட். நம்ம மூளை உலகத்தை புரிஞ்சிக்க எப்படி ஒரு மாடலை உருவாக்குதோ, அதே வேலையத்தான் ஒரு கதையை கேட்கும்போது செய்யுது. ஒரு நல்ல கதை சொல்லி உங்க மூளையோட இந்த இயற்கையான பழக்கத்தை பயன்படுத்திக்கிறாரு. அவங்க எல்லாத்தையும் விளக்க மாட்டாங்க, சில குறிப்புகளை மட்டும் கொடுப்பாங்க. உங்க மூளை தான் மீதி வேலையை செய்யும். இதுக்கு ஒரு கிளாசிக் உதாரணம் ஸ்டார் வார்ஸ் படத்துல ஹான் சோலோ சொல்ற ஒரு வசனம். ஆமாமா. தன்னோட மில்லேனியம் ஃபால்கன் விண்கலம் எவ்ளோ வேகமானதுன்னு சொல்லும்போது 12 பார்சக்குகளில் கெசல் ரன்னை முடித்ததுன்னு சொல்லுவார். ஆமா, நான் அதை கேட்டிருக்கேன். ஆனா அதோட அர்த்தம் என்னன்னு யோசிச்சதே இல்ல. அதுதான் விஷயமே. தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா அதுக்கு அர்த்தமே கிடையாது. பார்சக்குங்கிறது தூரத்தோட அலகு, நேரத்தோடது இல்ல. ஓ, அப்படியா? ஆமா. ஆனா அந்த துல்லியமாத ஆனா அர்த்தமில்லாத விவரம் அந்த கற்பனை உலகத்துக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது. அத கேட்டதும் நம்ம மூளை, ஓ, இந்த உலகத்துக்குன்னு தனியா விதிகள் இருக்கு, இது ஒரு உண்மையான இடம்னு நம்ப ஆரம்பிச்சு அந்த உலகத்துக்கான ஒரு விரிவான மாடலை தனக்குள்ளேயே உருவாக்க ஆரம்பிக்குது. இதுக்கு இன்னொரு அருமையான உதாரணம் பிளேட் ரன்னர் படத்துல ராய் பேட்டி கடைசியா பேசுற வசனம். சொல்லுங்க. அவர் சொல்வார், ஓரியனின் தோளுக்கு அப்பால் தீப்பற்றி எரியும் தாக்குதல் கப்பல்களை பார்க்கிறேன். டான்ஹோசர் வாயிலுக்கு அருகில் பீம்கள் இருளில் மின்னியதை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு. ஆமா. அந்த கப்பல்கள் எப்படி இருந்துச்சு, அந்த பீம்கள்னா என்னன்னு எந்த விளக்கமும் இருக்காது. ஆனா அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே நம்ம மனசுல ஒரு பிரம்மாண்டமான காட்சி உருவாகுது. மிக சரியா சொன்னீங்க. அந்த இடைவெளியை நம்ம கற்பனை தான் நிரப்புது. ஒருவேளை அது முழுசா விளக்கி இருந்தா இந்த அளவுக்கு அது சக்தி வாய்ந்ததா இருந்திருக்காது. இதுல என்ன நடக்குதுன்னா, கதை சொல்லி உங்களை ஒரு பார்வையாளரா மட்டும் பார்க்காம ஒரு சக படைப்பாளியா மாத்துறாரு. அவங்க கொடுக்கிற விதைகளை வச்சு உங்க மூளை ஒரு முழு உலகத்தையும் உருவாக்குது. ஒரு கதை ஏன் நம்மளை ஈர்க்குதுங்கிறதோட முதல் ரகசியம் இதுதான். அது நம்ம மூளையோட அடிப்படை இயக்கத்தையே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குது. சரி, நம்ம மூளை இப்படி இடைவெளிகளை நிரப்பி ஒரு உலகத்தை உருவாக்குதுன்னா, ஒரு கதை சொல்லி எப்படி நம்ம கவனத்தை முதல்ல ஈர்க்க முடியும்? எந்த விஷயத்தை பார்த்தா நம்ம மூளை இங்க என்னமோ நடக்குதுன்னு உஷாராகும்? புத்தகம் இதுக்கு ஒரு தெளிவான பதில் சொல்லுது. எதிர்பாராத மாற்றம். எதிர்பாராத மாற்றமா? ஆமா. நம்ம மூளை மாற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவி. நம்ம மூதாதையர்கள் காட்டுல வாழ்ந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. அமைதியா இருக்கிற புதருக்குள்ள லேசா ஒரு சத்தம் வந்தா அது ஒரு புலியா இருக்கலாம். அந்த மாற்றத்தை கவனிக்க தவறினா உயிர் போயிடும். அதனால இயல்பா இருக்கிற ஒரு நிலையிலிருந்து சின்னதா ஒரு மாற்றம் நடந்தா கூட நம்ம மூளை உடனே அதை கவனிக்கும். எல்லா கதைகளுமே ஒரு இயல்பு நிலை சீர்குலையும் போதுதான் தொடங்குது. ஓ, இது ஒரு தகவல் இடைவெளிய, அதாவது இன்ஃபர்மேஷன் கேப்பை உருவாக்குதுன்னு சொல்லலாமா? ஏன் இது நடந்துச்சு, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விகளை நம்ம மனசுல எழுப்புது. அதேதான். நம்ம மூளைக்கு புதிர்களை தீர்க்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு கேள்வி கேட்கப்பட்டா அதுக்கு பதில் தெரியற வரைக்கும் அதுக்கு நிம்மதியே இருக்காது. இந்த ஆர்வத்தை தான் கதை சொல்லிகள் பயன்படுத்துறாங்க. ஜே ஆப்ரம்ஸ் இத மர்ம பெட்டி, அதாவது மிஸ்ட்ரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஆமாமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பெட்டியை காட்டி
இதுக்குள்ள என்ன இருக்குறோ உனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னா நம்ம கவனம் முழுக்க அந்த பெட்டி மேல தான் இருக்கும். சிட்டிசன் கேன் படத்தோட ஆரம்பமே கேன் இறந்து போய் ரோஸ் பட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்றதுதான். படம் முழுக்க ரோஸ் பட்னா என்னங்கிற அந்த ஒற்றை கேள்விக்கான பதிலை தேடிதான் நம்ம பயணிக்கிறோம். ஆனா எல்லா கதைகளும் இப்படி பெரிய மர்மங்களையோ திருப்பங்களையோ கொண்டிருக்கணுமா? சில அமைதியான மெதுவா நகரக்கூடிய படங்கள் புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, அதுல பெரிய அளவுல எதிர்பாராத மாற்றம் எதுவும் நடக்காத மாதிரியே தெரியும். இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. புத்தகம் இதையும் அலசுது. மாற்றம்ங்கிறது எப்போதுமே ஒரு கார் வெடிக்கிறதோ ஒரு கொலை நடக்கிறதோ கிடையாது. மாற்றம் ரொம்ப நுட்பமானதாவும் இருக்கலாம். ஒரு கதாபாத்திரத்தோட மனசுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன மாறுதல், அவங்களோட பார்வையில ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு சக்தி வாய்ந்த கதைக்கான அடித்தளம் தான். ஓஹோ, அப்படியா? ஆமா. உதாரணத்துக்கு ஒரு கதாபாத்திரம் காலம் பூரா தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த பத்தி ஒரு சின்ன உரையாடல் மூலமா உண்மைய தெரிஞ்சுக்கலாம். வெளி உலகத்துல எதுவும் மாறாது, ஆனா அவங்களுக்குள்ள எல்லாமே மாறிடும். அதுவும் ஒரு வகையான இயல்புநிலை சீர்குலைவு தான். நம்ம மூளை அந்த உள்மன மாற்றத்தையும் அதே ஆர்வத்தோட தான் பின்தொடரும். அப்ப மாற்றம் எந்த ரூபத்துல வேணா இருக்கலாம், ஆனா அது யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்கணும். அதுதான் நம்மள கதாபாத்திரங்களுக்கு கூட்டிட்டு வருது இல்லையா? நிச்சயமா, ஒரு கதையோட வெற்றி பெரும்பாலும் கதாபாத்திரங்களை சார்ந்துதான் இருக்கு. ஆமா. புத்தகம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லுது. மனிதர்களுக்கு இயல்பாகவே அடுத்தவங்களோட ரகசியங்கள், குறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகம். இது ஏதோ கெட்ட பழக்கம் இல்ல. இது ஒரு சமுதாய தகவல் சேகரிப்பு. நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சமுதாயத்துல நம்மளால வெற்றிகரமா வாழ முடியும். அதுக்காகத்தான் உளவியல்ல 5 பெரிய ஆளுமை பண்புகள், அதாவது பிக் 5 பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கா? ஆமா, கரெக்ட். அது திறந்த மனப்பான்மை, மனசாட்சி, வெளிப்படையான தன்மை, இணக்கத்தன்மை மற்றும் மன உளைச்சல். ஓகே, இந்த லிஸ்ட் கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு கதை எழுதுறவங்களுக்கு இது எப்படி நடைமுறையில உதவுது? ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா? ஏன்னா மனசாட்சிங்கிற குணம் எப்படி ஒரு கதையை நகர்த்தும்னு எனக்கு சரியா புரியல. ஒரு அருமையான கேள்வி. இதை இப்படி பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு குணமும் ஒரு ஸ்லைடர் மாதிரி. ஒருத்தருக்கு அது அதிகமா இருக்கலாம், இல்ல குறைவா இருக்கலாம். இந்த அளவுகள் தான் அவங்க உலகத்தை எப்படி பார்க்கறாங்க, பிரச்சனைகளை எப்படி அணுகுறாங்கன்னு தீர்மானிக்குது. சரி. உதாரணத்துக்கு மனசாட்சி, அதாவது கான்ஷியன்சியஸ்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கலாம். சோஃபோக்லஸ் எழுதின ஆன்டிகோனி நாடகத்துல வர்ற ஆன்டிகோனி மாதிரி. அவளுக்கு எது சரி எது தப்புங்கிறதுல ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கு. அவளோட சகோதரனுக்கு முறையான இறுதிச் சடங்குகள் செய்யணுங்கிறது அவளோட தார்மீக கடமை. ஆனா அரசனோட சட்டம் அதை தடுக்குது. புரியுது. இப்போ மனசாட்சி குறைவா இருக்கிற ஒருத்தரா இருந்தா சரி, ராஜாவோட சண்டையா வேணான்னு போயிருப்பாங்க. ஆனா ஆன்டிகோனியால அப்படி இருக்க முடியாது. அவளோட அந்த குணம்தான் அவள அரசனை எதிர்க்க வைக்குது, கதையையே உருவாக்குது. அவளோட ஆளுமைதான் அவளோட விதி. வாவ், இப்போ புரியுது. அப்போ ஒரு கதாபாத்திரத்தோட செயல்கள் எல்லாமே அவங்களோட அடிப்படை குணாதிசயத்திலிருந்து தான் வருது. அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்காது, ஏன்னா அவங்க அப்படிதான். ஆனா இந்த குணாதிசயங்கள் எங்க இருந்து வருது? ஒருத்தர் ஏன் அதிக மன உளைச்சலோட இருக்காங்க? இங்கதான் குறையுடைய ஸ்வயம், அதாவது ஃப்ளாட் செல்ஃப், மற்றும் மூலச்சேதம், அதாவது ஆரிஜின் டேமேஜ் அப்படிங்கிற கருத்துக்கள் உள்ள வருது. ஒரு கதாபாத்திரத்தோட ஆளுமை வெற்றிடத்திலிருந்து உருவாகிறதில்ல. அவங்களோட கடந்த கால அனுபவங்கள், குறிப்பா அவங்கள பாதிச்ச சம்பவங்கள் தான் அவங்களோட அடிப்படை நம்பிக்கைகளை உருவாக்குது. ஓ, இந்த நம்பிக்கைகள் பெரும்பாலும் உலகத்திலிருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு கவசமா தான் இருக்கும். உதாரணத்துக்கு த ரிமைன்ஸ் ஆஃப் த டே நாவல்ல வர்ற ஸ்டீவன்ஸ்ங்கிற பட்லர் தன்னோட உணர்ச்சிகளை முழுமையா கட்டுப்படுத்துறது தான் கண்ணியம். அதுதான் ஒரு நல்ல பட்லரோட அடையாளம்னு அவர் நம்புறாரு. இதுதான் அவரோட குறைபாடு. இந்த நம்பிக்கை அவருக்கு எப்படி பிரச்சனையா மாறுது? அவர் காதலிக்கிற பெண் அவர்கிட்ட நெருங்கி பழக முயற்சி பண்ணும்போது கூட அவரால தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியல. ஏன்னா அப்படி வெளிப்படுத்துறத அவரோட கண்ணியம்ங்கிற அடிப்படை நம்பிக்கைய உடைச்சிரும். கடைசியில அந்த பெண் அவரை விட்டு போயிடுவாங்க. அவர் தனிமையில தள்ளப்படுவாரு. சோகந்தான். ஆமாம், அவரோட மூலச்சேதம், அதாவது உணர்ச்சிகளை காட்டினா பலவீனமாயிடுவோம் அவர் கத்துக்கிட்ட பாடம் அவரோட நிகழ்காலத்தையே அழிக்குது. ஒரு கதாபாத்திரத்தோட குறைய நாம புரிஞ்சுக்கும் போது அவங்க மேல நமக்கு ஒரு ஆழமான பரிவு ஏற்படுது.
ஓகே, இது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்க முடியுது. ஒரு குறையுடைய கதாபாத்திரம், அவரோட உலகத்துல ஒரு எதிர்பாராத மாற்றம் நடக்குது, அதனால உருவாகிற கேள்விகளை நோக்கி நாம பயணிக்கிறோம். இதுதான் கதையோட மெக்கானிக்ஸ். ஆனா என்னோட அடிப்படை கேள்வி இன்னும் இருக்கு. சோஃபால உட்கார்ந்து இத பார்க்குற எனக்கு கற்பனையான ஒரு கதாபாத்திரத்தோட போராட்டத்தை பத்தி ஏன் இவ்ளோ அக்கறை வரணும், அவங்க ஜெயிக்கணும்னு நான் ஏன் ஆசைப்படணும்? நாம இப்போ கதையோட ஆன்மாவுக்குள்ள நுழையிறோம். புத்தகம் இத நம்மளோட கற்கால மூளையோட இணைக்குது. அதாவது நம்மளோட ஆதி மனித உள்ளுணர்வுகளோட. மனிதர்களுக்கு அடிப்படையா 2 முரண்பாடான ஆசைகள் இருக்கு. ஒன்னு மத்தவங்களோட இணையணும், ஒரு குழுவுல ஏத்துக்கப்படணுங்கிற ஆசை. இன்னொன்னு க்கான தேடலும் அந்தஸ்துக்கான போட்டியும் தான் மனித வாழ்க்கையோட அடிப்படை நாடகமே. அந்தஸ்து, அதாவது ஸ்டேட்டஸா, அதுவா இவ்வளவு முக்கியம்? ஆமாம், நாம நினைக்கிறத விட ரொம்ப முக்கியம். அந்தஸ்துங்கிறது வெறும் பணமோ அதிகாரமோ கிடையாது. அது ஒரு குழுவுல நமக்கு கிடைக்கிற மரியாதை, மதிப்பு, நம்ம நல்வாழ்வு, நம்ம சுயமரியாதை, நம்ம ஆரோக்கியம் எல்லாமே சமூகத்துல நமக்கு கிடைக்கிற அந்தஸ்தோட நேரடியா தொடர்புடையதுன்னு பல ஆய்வுகள் சொல்லுது. இதனால தான் ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் அநியாயமா நடத்தப்படும் போது, அவமதிக்கப்படும் போது நம்மளுக்குள்ள ஒரு கோபம் வருது. அதனால தான் நாம அண்டர்டாக் கதைகளை, அதாவது எளியவன் வலியவனை எதிர்க்கிற கதைகளை இவ்வளவு விரும்புறோம் இல்லையா? மிக சரியா. ஒரு பலவீனமான கதாபாத்திரம் சக்தி வாய்ந்தவங்களை எதிர்த்து போராடி வெல்லும்போது, அது நமக்குள்ள இருக்கிற நீதிக்கும் மீட்புக்குமான ஏக்கத்தை பிரதிபலிக்குது. இதுக்கு ஜேன் ஆஸ்டன் நாவல்கள் ஒரு அருமையான உதாரணம். மேலோட்டமா பார்த்தா அவங்களோட கதைகளெல்லாம் காதல், கல்யாணத்தை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஆழமா பார்த்தா அது முழுக்க முழுக்க அந்தஸ்து சம்பந்தப்பட்ட தார்மீக சிக்கல்களை பத்தி தான் பேசும். ஆமா, மான்ஸ்ஃபீல்ட் பார்க் நாவல்ல வர்ற ஃபேனி பிரைஸ் ஒரு ஏழை பெண். கரெக்ட். அவளோட பணக்கார உறவினர்கள் வீட்ல தங்கியிருப்பா. அவளை ரெண்டாந்தரமா நடத்தும்போது ஒரு வாசகரா நமக்குள்ள ஒரு தார்மீக கோபம் பொங்கி வரும். அவளுக்கு ஏன் இந்த அநியாயம் நடக்குதுன்னு நம்ம கொதிப்போம். அந்த உணர்ச்சி தான் நம்மள கதையோட இறுக்கமா பிணைக்குது. அப்போ ஒரு நல்ல கதை நம்ம கவனத்தை ஈர்க்கிறது மட்டும் இல்லாம, நம்மளோட ஆழமான தார்மீக உணர்வுகளையும், எது சரி எது தப்புங்கிற நம்ம நம்பிக்கைகளையும் தொடுது. ஆமா, ஒரு கதை எப்போ இந்த அடிப்படை உள்ளுணர்வுகளை தொழுதோ, அப்போ அது வெறும் வார்த்தைகளோட தொகுப்பா இல்லாம நம்மளோட சொந்த அனுபவமா மாறுது. அந்த கதாபாத்திரத்தோட வெற்றி நம்ம வெற்றியா, அவங்களோட தோல்வி நம்ம தோல்வியா மாறுது. அப்போ இந்த எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? கதை சொல்லல்ங்கிறது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் கிடையாது. அது நம்ம உலகத்தை புரிஞ்சுக்க, நம்மள நாமே புரிஞ்சுக்க, மத்தவங்களோட இணைய ஒரு வழிகாட்டி. புத்தகம் சொல்ற மாதிரி அது நனவின் ஒரு உருவகப்படுத்துதல், அதாவது a simulation of consciousness. ஆமா, ஒரு விமானி நிஜ விமானத்தை ஓட்டுறதுக்கு முன்னாடி சிமுலேட்டர்ல பயிற்சி எடுக்கிற மாதிரி கதைகள் வாழ்க்கையோட சிக்கலான சமூக சூழல்களை புரிஞ்சுக்க நமக்கு பயிற்சி கொடுக்குது. நீங்க ஒரு எழுத்தாளரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த கொள்கைகளை புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு உதவும். எப்படி? அடுத்த முறை நீங்க ஒரு படம் பார்க்கும்போது இல்ல ஒரு புத்தகம் படிக்கும்போது சும்மா கதையை மட்டும் பின்தொடராம அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மெக்கானிக்ஸையும் கவனிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த கதாபாத்திரம் ஏன் இப்படி நடந்துகிடுச்சு? ஓ, அவங்க மனசாட்சி அதிகம் உள்ளவங்க. இந்த திருப்பம் ஏன் எனக்கு இவ்வளவு அதிர்ச்சியா இருந்துச்சு? ஏன்னா அது என்னோட இயல்பு நிலை நம்பிக்கையை உடைச்சிருச்சு. இப்படி நீங்க பகுப்பாய்வு செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு சிறந்த வாசகரா, ஒரு ஆழமான பார்வையாளரா மாறுவீங்க. உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை. புத்தகம் கதை வழி பயணம், அதாவது நேரேட்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுது. அதாவது ஒரு கதைக்குள்ள நாம முழுசா மூழ்கும்போது அது நம்ம நிஜ உலக நம்பிக்கைகளை மாத்திர சக்தி படைச்சதா மாறுது. அப்படி பார்த்தா உங்க வாழ்க்கையே ஒரு கதை, உங்க மூளை தான் அதோட ஹீரோ மேக்கர்னா. உங்க சொந்த கதையில நீங்க உங்களுக்கு சொல்லிக்கிற எந்த பகுதி ஒருவேளை கவனமா வடிவமைக்கப்பட்ட ஒரு கற்பனையா இருக்கலாம். அந்த கதையோட திருப்பத்தை மாத்த நீங்க முடிவு செஞ்சா என்ன நடக்கும்?